வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான உரத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். என்ன சூப்பரான உரம்னு தானே பார்க்குறீங்க. அதாவது நம்ம செடி எவ்வளோதான் நம்ம நார்மலாக கொடுக்குற உரங்கள் கொடுத்தாலுமே அந்த செடி வளராமல் காய்க்காமல் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கிற செடி யாருக்காவது இருந்ததுன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு 3 சப்ஸ்கிரைபருடைய கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன். அதனால மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பாருங்க, இது என்னன்னு தானே பார்க்குறீங்க. இது மில் மேக்கருங்க. நம்ம வீட்டுக்கு சமையலுக்கு வாங்கக்கூடிய மில் மேக்கர் தான் இது. இப்போ நம்ம வீட்டில் இது எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்னா, நம்ம இதை யூஸ் பண்ணாமல் அப்படியே ரொம்ப நாள் வச்சுட்டோம்னா இதுலேருந்து வண்டு வந்துடும். அப்போ வேஸ்ட்டாக நம்ம தூக்கி தான் போடணும். அது ரொம்ப நாள் நான் சமைக்காமல் வச்சதுனால வேஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் பொதுவாக இப்போ நம்ம சமைச்சு சாப்பிட்டுட்டு மிச்சம், அதாவது வேஸ்ட் ஆகிற அந்த சமைச்சது மட்டும்தான் நான் வெளியில் போடுவேன். அதை தாண்டி காய்கறி கழிவாக இருந்தாலும் இந்த மாதிரி வேஸ்ட்டாக வண்டு வந்தது மக்கினது எதுவாக இருந்தாலுமே நான் தோட்டத்துக்கு தான் கொண்டு செடிங்களில் ஏதாவது ஒன்று யூஸ் ஆகும், அந்த உரமாயிரும் அப்படின்னு சொல்லி போடுவேன். இப்படி வேஸ்ட்டாக வண்டு வந்த அந்த மில் மேக்கரை நான் ஒரு செடிக்கு எடுத்துகிட்டு போய் போட்டேன். அந்த செடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஏற்கனவே அந்த செடி வச்சு நான் வளர்த்துருக்கேன். ஆனால் மரம் மாதிரி வளர்ந்துருக்கு. ஆனால் எனக்கு காய் சுத்தமாக வரல. நான் ரெகுலராக கொடுக்குற உரங்கள்லாம் எவ்வளோ கொடுத்து பார்த்தேன், ஆனால் காயே வரல. அது ரொம்ப பெருசாக வளர்ந்தது. அதுக்கப்புறம் அதுவே காஞ்சி போயிடுச்சு. சரின்னு அதை தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் நான் ட்ரை பண்ண அந்த செடியை வேஸ்டான மில் மேக்கரை அந்த செடிக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வேறு லெவலில் காய்ச்சிருக்குங்க. அதையும் நான் காட்டுறேன். அயன், புரோட்டீன், கால்சியம் இது 3ம் இந்த மீல் மேக்கரில் அதிகமாக இருக்குங்க. இந்த மீல் மேக்கர் நம்ம பூச்செடிக்கும் ரொம்ப நல்லாவே யூஸ் ஆகுங்க. மல்லிப்பூ செடிக்கு இதை நீங்கள் கொடுங்க, நல்லா வேலை செய்யுது. நிறைய மொட்கள் வருது. அதே நேரத்தில் இதில் இருக்கிற ஒரே ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீல் மேக்கர் மக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதாவது உடனே மக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அதை ஒரு பவுடராகவோ இல்லை நல்லா பொடி பண்ணி போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மக்கி போகும். அப்படி இல்லைங்க, எதுவும் பண்ண முடியாது, நான் அப்படியே தான் போடணுன்னா டைரெக்டாக போடுங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா கொஞ்சம் மக்கி அந்த வேர்களுக்கு அது உரமாக போக டைம் எடுக்கும். வெயிட் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டை பார்க்கலாம். செடி காய்க்கலை பூக்கலைன்றவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். அதுக்கப்புறம் நான் லாஸ்ட்டாக போட்டோம் இல்லைங்களா வீடியோ, மல்லிப்பூ செடி, அது இப்போ நல்லாவே துளிர் வர ஆரம்பிச்சிருக்கு. நிறைய அரும்புகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. அதையும் நீங்கள் பாருங்கள். மல்லிப்பூ செடி பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கிட்ட ஒரு செடி தானாக முளைஞ்சி ஒரு காயும் வந்திருக்குங்க. அது சாப்பிட்லாமா என்னன்னு எனக்கு தெரியல. அதனால நீங்கள் யாராவது இந்த காய் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், அந்த காய் இதாங்க நான் சொன்ன அந்த காய். இது என்ன காயின்னே புரிய மாட்டேங்குது. வெள்ளரிக்காவும் கிடையாது. இந்த கலர் பார்த்தா வெள்ளரிக்காய் மாதிரி தெரியல. வெள்ளரிக்காவில் கொஞ்சம் பச்சை நிறமும் இருக்கும், வெள்ளையாகவும் இருக்கும். இது என்ன காயின்னு தெரியலங்க. இந்த பாருங்க, இலையெல்லாம் பாருங்க, நிறைய பிஞ்சும் வருதுங்க. ஆனால் இந்த காய் நல்லா பெருசாக இருக்கு. சொரக்காவும் கிடையாது. அதனால இந்த காய் என்னன்றதை எனக்கு சொல்லுங்க. அதுக்கப்புறம் இதுவும் எனக்கு தெரியலங்க. இது நான் நினச்சேன் ஃபஸ்ட்டு வரும்போது, இதுவும் தானாக தான் பீட்ரூட்டாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். ஏன் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த பாருங்க, இந்த இலையில கொஞ்சம் கலர் இருக்குது இல்லைங்களா, அந்த பீட்ரூட் கலர் கொஞ்சம் இருக்குது. அதனால பீட்ரூட் செடியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு விட்டுட்டேன். ஆனால் அது பீட்ரூட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். மாவு பூச்சி வந்துருச்சு பாருங்கள். ஒரு பாலக்கீரை ஸ்டைலில் இருக்குது, ஆனால் பாலக்கீரையும் கிடையாது. இது என்னன்றது எனக்கு தெரியல. இதுவும் தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ வாங்க மல்லிப்பூ செடியை பார்க்கலாம். அந்த காயினுடைய இலை இதுதாங்க. இலையை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு இலையை வச்சு தான் அந்த காயை ஒரு சிலர் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க. அதனால தான் இந்த இலையை நல்லா காட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுதான் இலை, இதுதான் காய். இது என்ன காயின்றதை எனக்கு சொல்லுங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க. முட்டை மாதிரி நல்லா பார்க்குறதுக்கு வெள்ளை வெள்ளையில் நல்லா இருக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம அந்த மல்லிப்பூ செடியை பார்க்கலாம். பாருங்கள், மல்லிப்பூ செடிக்கு எப்படிலாம் கவர் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஏன்னா நிழல் சுத்தமாக இருக்கக்கூடாது. அதனால ஃபுல்லாக இந்த நம்ம அரிசி பை வாங்கும் இல்லைங்களா, அதை கட் பண்ணி ஃபுல்லாக ஒரு கூடான மாதிரி போட்டு வச்சுருக்கிறேன். பாருங்கள், பார்த்தீங்களா அரும்பு பாருங்க, கொத்து கொத்தா வெறும் அரும்பு தாங்க இருக்குது செடியில். இங்கே பாருங்க, அரும்பு பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்களேன். ஒரு கொத்துல அந்த அரும்பு வரக்கூடிய அந்த ஒரு கொத்துல எத்தனை பூ இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட 9 மொட்டு இருக்குங்க. ஒரே ஒரு கிளையில 9 பூ இருக்கு.
இப்படி ஒரு கிளையிலையும் இந்த மாதிரி 9 பூ இருந்துச்சுன்னா ஏங்க ஒரு முழம் பூ வராது? நம்மளுக்கு கண்டிப்பாக வரும். முயற்சி பண்ணுங்க, முடியாதுன்னு சாதிக்க முடியும். தாராளமாக இதில் இருந்து நான் வந்து ஒரு முழம் பூக்கிட்ட எடுக்கலாம். எனக்கு தெரியும். ஒரு சிலர் கேட்டிருந்தாங்க எப்படிங்க ஒரு முழம் ஒரு செடியிலேருந்து வரும் அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம வந்து அந்த செடியை கரெக்டான முறையில் பராமரித்து பார்த்தோம்னா எடுக்க முடியுங்க. பாருங்க, இந்த செடியை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக கட் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த ஒரு கிளை வந்திருக்கு. இந்த கிளையிலேருந்து நீங்கள் பூ எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி வர கிளைக்கு வந்து ஏதோ தாது செடி அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, எனக்கு சரியா அந்த பேர் தெரியல. இதை கட் பண்ணிவிடுங்க. இங்கே பாருங்க, நான் சொன்ன அந்த சுண்டைக்காய் செடி இதுதான். எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்களேன், கொத்து கொத்தா. பொதுவாக வந்து சுண்டைக்காய் செடிகள்லாம் வந்து நிறைய சத்துக்கள் வந்து தேவைப்படும். ரொம்ப ஹெவியான சத்துக்கள்லாம் கொடுக்கும்போது தான் இந்த சுண்டைக்காய் செடி, வாழை மரம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு மாடி தோட்டத்தில் நல்லா வரும். அதனால தான் நானும் சொல்கிறேன், இந்த மாதிரி அதிகமான ஒரு சத்துக்கள் இருக்கக்கூடிய சத்து கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காய்கள் வந்து கொத்து கொத்தாக நம்மளுக்கு வரும். இந்த செடி ஃபுல்லாகவே வந்து சுண்டைக்காய் தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு அந்த பூ வர அந்த கொத்துல எல்லாமே காயாக மாறுது பார்த்தீங்களா? பாருங்கள், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது அந்த நான் சொன்ன அந்த உரம். நான் வந்து கொட்டாங்குச்சியில் விதைச்சி விதைகள்லாம் போட்டு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா? அதில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, எங்கங்க நீங்கள் அந்த தனியா வந்து வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதையும் பாருங்கள், என்ன வந்திருக்கு என்ன வரல அப்படின்றதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம வந்து கொட்டாங்குச்சியில் விதை போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா? அந்த விதைகள்லாம் சிலது முளைஞ்சிருக்கு, சிலது முளைக்கல. இது வந்து கத்திரிக்காய் நாற்று. சூப்பராக நான் போட்ட அத்தனை விதைகளுமே வந்து முளைஞ்சி வந்திருக்கு. சூப்பராக முளைஞ்சிருச்சு. அடுத்து வந்து இதில் வெண்டைக்காவும் இதில் கொத்தரங்காவும் போட்டேன். எனக்கு அந்த விதைகள் வந்து விதைக்கும் போதே கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தது. ஏன்னா அந்த விதைகள் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி மக்கன மாதிரி இருந்தது. சரி பரவாயில்ல போட்டு பார்க்கலாமேன்னு தான் போட்டேன். அதுக்கேற்ற மாதிரி இது ரெண்டும் வரல. அடுத்து அவரைக்காய் எல்லாமே முளைஞ்சிருச்சுங்க. இங்கே பாருங்களேன், நான் போட்ட அத்தனை அவரைக்காய் விதைகளும் முளைஞ்சி வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இப்போ இதெல்லாம் எடுத்து நான் ஒன்று ஒன்றா நடணும். கத்திரிக்காய் நாற்று மட்டும் இப்போ நட முடியாது, இன்னும் கொஞ்சம் நாற்று வந்து பெருசாக வளரணும். இந்த அளவுக்காவது வளர்ந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து நடணும். அதனால கத்திரிக்காய் நாற்று இப்போ நடலை. ஆல்ரெடி வந்து அவரைக்காய் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு, நடுற அளவுக்கு பக்குவமாக இருக்குது. இதை எடுத்து நம்ம அப்படியே ஒரு பாட்டில் நட்டுட்டோம்னா சூப்பராக வந்துடும். அதுக்கப்புறம் கனகாம்பரம் வந்து நான் பூ கிள்ளும் போது உடஞ்சிருச்சுங்க. அந்த கணுவை அப்படியே எடுத்துகிட்டு வந்து நட்டு வச்சுருக்கேன். சரி துளுத்து வருதான்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் தனியாவும் இந்த வாட்டி ஃபெயிலருங்க. தனியாவும் நல்லா வரல. அந்த விதை வந்து ஒரு நல்ல தரமான முத்தின விதையாக இல்லை, லைட்டாக பிஞ்சு மாதிரி தெரிஞ்சுது. அதனாலயா என்னன்னு தெரியல. ஆனால் தனியா வந்து இந்த வாட்டி நல்லா வரல. அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே வந்து நம்ம விதைச்சிட்டு எல்லாமே முளைஞ்சிருச்சு, ஒரு சில விதைகளை தவிர. இப்போ இதெல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா நட போகிறேன். வாங்க எப்படி நடுறேன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சூப்பராக இருக்குங்க. இந்த பூவை பார்க்குறதுக்கு தான் அவ்வளோ ஒரு பால் மாதிரி வந்து அவ்வளோ அழகாக பூத்துருக்கு. இது என்ன பூன்னு பார்க்குறீங்களா? வெங்காய பூங்க, வெங்காயத்தாள். இங்கே பாருங்கள், நான் ஒரு வெங்காயம் வந்து வீட்டில் நம்மளுக்கு வந்து முளைஞ்சி வந்துருச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து அப்படியே நட்டு வச்சுருந்தேன் இந்த கனகாம்பரம் செடியிலேயே. அது வந்து சூப்பராக அப்படியே வளர்ந்து அந்த அப்படியே பூ வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இந்த பூ எதுக்கு விட்டு வச்சுருக்கேன், நம்ம வெங்காயத்தாள் வந்து எடுக்கவே இல்லை நான், அப்படியே இருந்தது. அதுலேருந்து அப்படியே பூவும் வர ஆரம்பிச்சிச்சு. சரி இதிலேருந்து விதை வருமா அப்படின்றத பார்க்கலாம், வெங்காய விதை வருமானன்றதை பார்க்கலான்றதுக்காக விட்டு வச்சுருக்கிறேன். பார்ப்போம், இதில் விதை வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வேறு வீடியோவில் காட்டுறேன். நான் சொன்ன ஒரு 3 கேள்விக்கு பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி வந்து என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ஜாதி செடி அவங்கக்கிட்ட இருக்கான், ஆனால் நிறைய துளிர்கள்லாம் வருது, ஆனால் பூக்கள் மட்டும் வரமாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு கேட்டிருந்தாங்க. முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு செடி நர்சரியிலேருந்து வாங்கும்போது அந்த செடியில் வந்து மொட்டுக்கள் இருக்கிற மாதிரியே பார்த்து நீங்கள் செடிங்களை வாங்கி வச்சிங்கன்னா தான் உங்கள் தோட்டத்துலேயும் அந்த பூக்கள் வந்து நல்லா பூக்கும்.
இல்லை பூவே இல்லாத சில நேரங்களில் வந்து நர்சரியில் பூக்கள் இருக்காது, ஆனால் செடி இருக்குங்க, இந்த செடி தாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. பூ இருக்கிற மாதிரி செடியை பார்த்து வாங்குங்க. இப்போ வந்து நீங்கள் ஆசையாக வாங்கி வச்சுட்டீங்க, ஆனால் பூ வரலன்னும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கு இல்லையா? அதுக்கு நிறைய பராமரிப்பு நம்ம பண்ணி தான் அந்த செடியை வளர்க்குறோம். அப்போ பூ வரலன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே செடி வாங்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த பூக்களையும் காய்களையும் பார்த்து பார்த்து வாங்குங்க. இப்போ நான் அப்படி தான் என்கிட்ட வாங்கினேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ எல்லா கிளைகள்லேயுமே மொட்டு தான் இருக்கும். இது ஜாதி செடி. இங்கே பாருங்கள் எல்லா கிளையிலையுமே அரும்பு தாங்க இருக்கும். இங்கே பாருங்களேன், பாருங்கள். கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி விட விட நம்மளுக்கு வந்து இந்த ஜாதி செடியிலேருந்து அரும்புகள் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு பூ வந்துருச்சு, அரும்பு வந்து பூ வந்துருச்சு. இந்த இடத்த நான் கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கணுவு, இங்கே ஒரு கணுவு. அதனால் செடியில் வந்து அதிகமாக கட் பண்ணி பூ வந்ததுக்கப்புறம் அந்த செடிகளை நம்ம கிளையை கட் பண்ணி விடும்போது தான் புதுசான கிளைகள் வந்து அரும்புகளும் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் செடி வந்து பூக்கலை அப்படின்னா அந்த பூக்கிற தன்மையே வந்து அந்த செடியில் கம்மியாக இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வந்து பூ வரல. முடிஞ்ச வரைக்கும் உரங்கள் வந்து அதிகமாக கொடுத்து பாருங்கள், ஒருவேளை பூ வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். முடிஞ்சால் மீனாமில வந்து நிறைய ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நான் ஜாதி செடிக்கு சொன்னேன் இல்லைங்களா, பூ வந்ததுக்கப்புறம் அந்த கிளையை கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு. அதே தான் நம்ம மல்லி செடிக்கும் பண்ணணும். இங்கே பாருங்கள், இப்போது இந்த கனவுல வந்து பூ வந்துருச்சு. பூ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த கிளையை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அடுத்து அந்த கீழேருந்து ஒரு கிளை வந்திருக்கு. இப்போது இதுலேயும் நம்மளுக்கு வந்து பூ வந்துருச்சு. பூ வந்து எல்லாமே நான் பூவெல்லாம் பறிச்சிட்டேன். இதுக்கு மேலே இதுலேருந்து பூ வராது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த கிளையை இப்படி கட் பண்ணி விட்டுறணும். இப்படி கட் பண்ணி விட்டுட்டோம்னா இங்கேருந்து ஒரு 2 கிளை பிரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் பூ வந்த கிளையெல்லாம் கட் பண்ணி விட்டுருக்குறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கணுவு, இங்கே ஒரு கணுவு. இப்படி எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணி பார்த்தீங்களா, இதையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இங்கே ஒரு கணுவு, இங்கே ஒரு கணுவு. ஒரு பூச்செடின்னா நம்ம பூ வந்ததுக்கப்புறம் அந்த கிளையை கட் பண்ணிடணும். அதுக்கு அடுத்து கிளைகள் பிரிஞ்சு நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும். இது வந்து என்கிட்ட இருக்கிற குண்டு மல்லி செடிங்க. பாருங்களேன் எவ்வளோ வந்து மல்லி குண்டு குண்டாக அப்படி சூப்பராக இருக்குங்க. இது வந்து பூத்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரோஸ் மாரி அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க, குண்டு மல்லின்னு சொல்லலாம். அழகாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் வந்து தலையில் வச்சாலுமே நிறைய வச்சா மாதிரி இந்த பூ தெரியும். ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் குண்டு மல்லி செடி. எல்லா கிளைகள்லாம் அரும்பு பாருங்களேன். இதுலேயுமே அந்த கொத்தாக நீங்கள் அரும்பை பார்க்கலாம். பாருங்கள், நான் வந்து இதிலேருந்து ஒரு 5 பூ பறிச்சிட்டேன். இன்னும் ஒரு 2 மொட்டுக்கள் இருக்குது. எப்படி கொத்தாக பூ வருது பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய உரமும் இந்த பூக்கள் வர்றதுக்கான ஒரு முக்கியமான காரணம். இந்த பராமரிப்புலாம் நம்ம கரெக்டாக பண்ணோம்னா பூக்காத செடி கூட பூக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குங்க. அடுத்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. 2வது கேள்வி என்னென்னா, அவங்கக்கிட்ட பீர்க்கங்காய் செடி இருக்கான். நிறைய பூக்கள் வந்து பிஞ்சுகளும் பிடிக்குது, ஆனால் வந்து பிஞ்சு வந்து கருகிடுது, கீழே விழுந்துடுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த செடிக்கு வந்து நீங்கள் அதிகமாக தண்ணி கொடுப்பீங்க, அப்படி இல்லைன்னா உரங்கள் கம்மியாக கொடுப்பீங்க, அதனால தான் அந்த செடி அப்படி வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து தண்ணி நீங்கள் ரொம்ப அதிகமாக கொடுக்குறீங்கன்னா தண்ணி கம்மி பண்ணுங்கள். இல்லை உரங்கள் வந்து கம்மியாக கொடுக்குறீங்கன்னா உரங்களை கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுத்து பாருங்கள். சூப்பராக அந்த பிஞ்சுகள் வந்து பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. 3வது வந்து வெயிலில் நின்று நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் அதிகமாக வெயிலில் நிற்கிறீங்க அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. என் மேலே வந்து இந்த அளவுக்கு ஒரு அக்கறை எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன் அப்படி நான் வெயிலில் நிற்கிறேன்னா, வீடியோ எடுக்கிறவங்கலாம் காலையில் தான் ஃப்ரீயாக இருக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறதுக்கு வராங்க. ஈவினிங் எல்லாம் வெளில போயிடுறாங்க, வீடியோ எடுக்க முடிய மாட்டேங்குது. அதனால் வேறு வழியே இல்லை, காலையில் தான் எடுக்கிற மாதிரி இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து வெயிலை தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். நீங்கள் அதை அக்கறையாக கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. சரிங்க, இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள்லாம் தெரிய வரும். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.